அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் டு அவர் ஹனிபீஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டுடே நம்ம ஹோட்டல் சுவையில் சில்லி சிக்கன் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சில்லி சிக்கன் செய்ய நான் ஒரு 400 கிராம் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 400 கிராம்ஸ் சிக்கனுக்கு ஏற்ற மசாலாலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் சோள மாவு, 2 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் சோயா சாஸு, 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற வச்சுடுங்க. நல்லா ஊறினா தான் இந்த சிக்கனில் இந்த மசாலாலாம் பிடிக்கும். ஊற வச்சிடலாம். சிக்கன் நல்லா 30 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் 65 மாதிரி நம்மளுக்கு சிக்கன் பொரிஞ்சு வரணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாம், நம்மளுக்கு சாஃப்டாக பொரிஞ்சு வந்தாலே போதும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் சிக்கனை எடுத்து வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெயே ஆட் பண்ணிக்கினேன், டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 3 ஸ்லைஸாக கட் பண்ணி 3 பச்சை மிளகா நல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் 2 மீடியம் சைஸு வெங்காயத்தை கட்டமாக கட் பண்ணி அது இருக்க லேயர்லாம் பிரித்து வச்சுக்கிட்டேன். நான் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 குடமிளகாவை கட்டமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சிக்கன் 65 மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சப்போஸ் சிக்கன் 65 மசாலா இல்லைன்னா அரை டீஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1 மினிட் மூடி போட்டு விட்டுக்கோங்க. நம்ம சைடில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸு தண்ணி ஆட் பண்ணி கலந்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை நம்ம வெங்காயம் குடமிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பொரித்து வச்சுருந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா 1 மினிட் விட்டுருங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து வரணும். சிக்கன் கூட அந்த குடமிளகா வெங்காயம்லாம் நல்லா. இந்த ஸ்டேஜில் இப்போது உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சோயா சாஸ்லாம் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் டேஸ்டான ஹோட்டல் சுவையில் சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஹனிபீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.